செய்தி மேட்டர் இல்ல, செய்தியை சொன்னவன் யார்? அல்லாஹ் என்றால் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் எத்தனை பெரும் அதிகாரத்திற்குரியவன்? அவனுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி? அவன் எத்தனை பெரும் தன்மைகளை படைத்தவன்? அவன் எத்தனை பெரும் வல்லமைகளை படைத்தவன் என்று அல்லாஹ் என்றால் யார் என்பதை 100% ஆழமாக, உறுதியாக, தெளிவாக நம்பினார்கள். வசனம் மேட்டர் கிடையாது. நல்ல கவனிங்க, திருக்குர்ஆனுடைய வசனம் வார்த்தை விஷயம் அல்ல, அதை சொன்னவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் என்றால் யார் என்பதை ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் உணரவில்லை என்றால் என்ன தெரியுமா நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு இலகுவாக இருக்குதோ அதை மட்டும் செய்யும். எந்த நன்மையை நான் செய்யும் போது எனக்கு இழப்பு ஏற்படுகிறதோ, கஷ்டம் ஏற்படுகிறதோ, சிரமம் ஏற்படுகிறதோ, ஒன்று அந்த நன்மையை செய்வதற்கு நான் யோசிப்பேன். இல்லை என்றால் அந்த நன்மையை நான் செய்ய மாட்டேன். எப்ப? அல்லாஹ்வை புரியாது. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரப்பு சொல்லிட்டான், இதுக்கு பேரு என்ன? ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கட்டளையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒரு முஸ்லிம் உணர்ந்து விட்டால் அவன் வாழ்க்கை புரட்சியாக மாறிவிடும், பேர் எழுச்சியாக மாறிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய அறிவுரைகளையும் இறைவன் சொல்லக்கூடிய போதனைகளையும் திருக்குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலமாகவும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அறிதல் எப்படி இருக்கிறது என்றால் பல வகைகளில், பல விதங்களில் இந்த செய்திகளை, இஸ்லாத்தினுடைய தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் நமக்கு மத்தியிலே நிறைந்து காணப்படுகிறது. ஒருவர் எழுத்து வடிவிலே மார்க்கத்தினுடைய செய்திகளை, திருக்குர்ஆனுடைய வசனங்களை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கான வாய்ப்புகளும் தொகுப்பாக கிடைக்கப்பெறுகிறது. இல்லை, ஓசை வடிவிலே, ஒளி வடிவிலே அந்த வசனங்களையும் நபிமொழிகளையும் கேட்பதற்கு ஒருவர் ஆசைப்படுவாரையானால் அதற்கான சூழலும் இன்றைக்கு இருக்கிறது. அல்லது இந்த இரண்டையும் விட குர்ஆனுடைய வசனங்களையும் நபிமொழிகளையும் இணைத்து ஒரு படிப்பினை பெறக்கூடிய ஒரு உரையாக கேட்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினாலும் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே நிறைந்திருக்கிறது. இப்ப இதுல நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்தேகம், ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால், இன்றைக்கு பல வகைகளில், பல விதங்களில், பல சூழல்களில் எந்த வசனங்களை, எந்த நபிமொழிகளை, எந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோமோ, படிக்கின்றோமோ, கேட்கின்றோமோ, உணர்கிறோமோ, இதே செய்திகளையும், இதே வசனங்களையும், இதே சம்பவங்களையும் தானே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுக்கும் சொல்லப்பட்டது. அன்னைக்கு என்ன சொன்னானோ அதுதாங்க இன்னைக்கும் குர்ஆனா இருக்கு. இல்ல பாய், அன்னைக்கு சொன்ன குர்ஆன் வேற, இன்னைக்கு நீங்க வச்சிருக்க குர்ஆன் வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு பாய். அப்படி எதுவும் இருக்கா? அன்றைக்கு எது வஹியோ அதுதான் இன்றைக்கும் வஹி, கியாமத் நாள் வர வரைக்கும் அதுதான். ஆனால் இந்த வசனங்களும், இந்த நபிமொழிகளும், இந்த வரலாற்று செய்திகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த மாற்றங்களை பார்க்கும்போது மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கையில தெரியுதா இல்லையா? இதே வசனம் தாங்க, இந்த வசனத்தை அவங்க கேட்கிறாங்க, கேட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை அப்படியே தலைகீழாக புரளுகிறது, புரட்சி வெடிக்கிறது, சமுதாயத்திலே பேர் எழுச்சி வருகிறது, இஸ்லாத்தின் மீது ஆர்வம், இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாக்கம். அதே வசனம், அதே செய்தி, அதே சம்பவம், இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட சூழல்களை விட, அவர்கள் அறிந்து கொண்ட வாய்ப்புகளை விட இன்னும் தெளிவாக, இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் நமக்கு இருக்கிறது. அன்றையினுடைய மார்க்கத்தின் அறிவை பெறக்கூடிய அல்லது வசனங்களுடைய செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு மாதிரி ஒரே தொகுப்பா எல்லார் கையிலும் குர்ஆன் இருந்துச்சா? அன்னைக்கு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மரணத்திற்கு பிறகுதானே ஒரு புஸ்தகமாக, ஒரு தொகுப்பாக எழுத்து வடிவில குர்ஆன் தொகுக்கப்பட்டது, நபிகளார் இறந்த பிறகு. அப்ப நபிகளார் வாழ்கின்ற காலத்தில் பரவலாக யாரிடத்திலும் குர்ஆன் ஒரு தொகுப்பாக இல்லவே இல்லை. அங்கங்க ஒன்னொன்னு, ரெண்டு வசனங்களை எழுதி வச்சுப்பாங்க, அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப, அவர்கள் தெரிந்து கொண்டதற்கேற்ப எழுதி வைத்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். சரி, ஓசை வடிவில், எழுத்து வடிவில் இந்த நிலைமை, ஓசை வடிவிலாவது எல்லோருக்கும் குர்ஆன், எல்லோரும் குர்ஆனை மனனம் செய்திருந்தார்களா? அப்படியும் இல்லை. 23 ஆண்டுகளில் ஒரு 100கணக்கான நபர்கள் குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள்.
இப்ப எழுத்து வடிவும் முழுமையா இல்ல, ஓசை வடிவிலும் முழுமையா இல்ல, நபிமொழிகள் அது அப்ப தொகுக்கப்படவே இல்லையே, பிற்காலத்துல தானே நபிகளாருடைய மரணத்திற்கு பின்பெல்லாம் தொகுக்கப்பட்டதுதானே நபிமொழி என்பது. அப்ப செய்திகள் குறைவாக இருக்கிறது. நல்லா ஒப்பிட்டு பாருங்க, செய்திகள் குறைவாக இருக்கிறது, தகவல்கள் குறைவாக இருக்கிறது, ஆனால் செயல்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இங்கே செய்திகள் நிறைந்திருக்கிறது, தகவல்கள் நிறைந்திருக்கிறது, ஆதாரங்கள் அள்ளி போடக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது, ஆனால் செயல்கள் குறைந்திருக்கிறது கூட சொல்ல முடியாது, இல்லை என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு முடிய நிலைமை இருக்கிறது. என்ன காரணம், என்ன பிரச்சனை, எதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் எதனால் இப்பேற்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிறது என்பதை பல காரணங்களை கொண்டு நம்மால் உணர முடிகிறது. இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம், இந்த காரணத்தின் மூலமா இருக்கலாம் என்று பல காரணங்களை நம்மால் எடுத்து வைக்க முடியும். அதில் மிக பிரதானமான அடிப்படையான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் சொன்ன செய்தியை விட, நல்லா கவனிங்க, அவர்கள் சொன்ன செய்தியை விட அந்த செய்தியை சொன்னவன் யார் என்பதை மிக ஆழமாக, மிக தெளிவாக, மிக உறுதியாக நம்பினார்கள். செய்தி மேட்டர் இல்ல, செய்தியை சொன்னவன் யார், அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் எத்தனை பெரும் அதிகாரத்திற்குரியவன், அவனுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, அவன் எத்தனை பெரும் தன்மைகளை படைத்தவன், அவன் எத்தனை பெரும் வல்லமைகளை படைத்தவன் என்று அல்லாஹ் என்றால் யார் என்பதை 100% ஆழமாக, உறுதியாக, தெளிவாக நம்பினார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், ஆனால் இறைவனை எப்படி முழுமையாக, சரியாக, ஆழமாக உணர வேண்டுமோ அந்த விஷயத்திலே நாம் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதுதான் உண்மை. அதை ஒரு முஸ்லிம், அதை ஒரு மூமின் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டான் வைங்க, குர்ஆனுடைய வார்த்தைகள் தொகுப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவனுடைய உள்ளத்தை அதை ஆட்டம் காண வைத்து விடும். நீங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு சம்பவங்க இந்த வசனம். நம்மளும் இந்த வசனத்தை தொழுகையில் அதிகமாக ஓதுகிறோம், ஓத சொல்லி கேட்கிறோம், ஆனால் இந்த வசனம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய ஒரு தலைகீழ் மாற்றம் இருக்கு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நீங்க தனிமையில் அந்த சம்பவத்தெல்லாம் எடுத்து பாருங்க, படித்து பாருங்க, ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போயிருவீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் பக்ராவுடைய 284வது வசனம் இறைவன் சொல்லுகிறான், லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்ல், வானங்களிலும் பூமியிலும் உள்ளது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வ இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துக்ஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் எதையேனும் வெளிப்படுத்தினால், உள்ளத்தில் ஒன்று நினைச்சு அதை வெளிப்படுத்தினாலோ, அல்லது உள்ளத்திலே ஒன்றை நீங்கள் தவறாக எண்ணி வைத்திருந்தாலோ, யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அதற்கும் இறைவன் உங்களை விசாரிப்பான். உள்ளத்துல நினைக்கிறல்ல, ஒருத்தரை பத்தி, ஒருத்தரை பார்க்கும்போது, ஒருத்தர் செயல் செய்யும் போது நமக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் வரும், ஆனா சொல்ல மாட்டோம், மனசுல இருக்கும், அப்படியே கடந்து போயிருவோம். அல்லாஹ் சொல்றான், உன் உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணங்களையும் நான் விசாரிப்பேன். வசனம் இறங்குகிறது. சஹாபாக்கள் நேரா ரசூலுல்லாஹ்விடத்துல போறாங்க. நபிகளார் அமர்ந்திருக்கிறாங்க. நபிகளார் முன்பு மண்டியிட்டு அமர்ந்து, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை சொல்றானே, இறைவன் எங்களை தொழச் சொன்னான், நாங்கள் தொழுது விட்டோம், எங்களை நோன்பு நோக்க சொன்னான், நாங்கள் நோன்பு நோற்று விட்டோம், அறப்போர்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டால் நாங்கள் கலந்து கொண்டு விட்டோம், ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது, தவறான எண்ணங்கள் வரக்கூடாது என்று இறைவன் சொல்லி இருக்கிறானே, இது எங்களால் எப்படி செய்ய முடியும் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. உண்மைதானே? யதார்த்தமா யோசிச்சு பார்த்தா இவங்க சொல்ற பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். ஏன்னா தொழுவுறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது, நோபு வைக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது, அறப்போர்ல கலந்துக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. மனசுல ஒரு எண்ணம் வருது, இது ஏன் கண்ட்ரோல்ல உள்ள விஷயமா? இல்லையே. என்னால் எப்படி அந்த எண்ணத்தை வராமல் தடுப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடையாதே, என்னால செய்ய முடியாதே, நான் என்ன பண்றது என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அந்த பதில் இருக்கு பாருங்க, அப்படியே ஆட வைக்கிடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சொன்னதை போல நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அவன் என்ன சொன்னான்?
காலு சமியனா வ அசைனா, நாங்கள் கேட்டோம் மாறு செய்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் அப்படி சொல்ல போகிறீர்களா? அப்படி சொல்லாதீர்கள். சமியனா வ அத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள். உங்களால முடியுமோ முடியாதோ, நாங்க கேட்டுட்டோம் இறைவா, கட்டுப்படுறோம், எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அடக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறோம், இறைவா எங்களுக்கு உதவி செய் இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சரணாகதி அடையுங்கள். கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள். கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள். சஹாபாக்கள் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கேட்டோம் கட்டுப்பட்டோம், கேட்டோம் அப்படியே சொல்ல 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 அவருடைய உள்ளங்களிலே ஒரு அமைதி ஏற்பட்டு, கேட்டோம் கட்டுப்பட்டோம் இறைவா, உனக்கு நாங்கள் அடிபணிகிறோம், எங்களுக்கு உதவி செய் இறைவா, எங்களுடைய பாவங்களை மன்னி இறைவா என்ற அந்த ஒரு மனநிலைக்கு அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் அளவற்ற அருளாளனுங்க, நிகரில்லா அன்பாளன். அடுத்து இறைவன் வசனத்தை இறக்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி நான் சோதிக்க மாட்டேன். லஹாமா கஸபத் வ அலைஹா மா கஸபத், அது எந்த நன்மையை செய்ததோ அதற்கான கூலி அதற்கு கிடைக்கும், அது என்ன தீமை செய்ததோ அதற்கான கூலியும் அதற்குத்தான் வந்து சேரும் என்ற வசனத்தை இறக்கி, ஆரம்பத்தில் நான் சொன்னேன் உள்ளத்தில் வரக்கூடிய கெட்ட எண்ணத்தை விசாரிப்பேன்னு சொன்னேன். ஆனால் இப்போது நான் அதை மாற்றுகிறேன், உங்களுடைய சக்திக்கு மீறி உங்களை நான் சோதிக்க மாட்டேன். தப்பான எண்ணம் வந்த பிரச்சனை இல்லை, அதை வெளிப்படுத்திடாதீங்க, அதை செஞ்சிடாதீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த அந்த வசனத்தை தளர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு. சுப்ஹானல்லாஹ், ஒரு வசனம் தாங்க, இந்த வசனத்தை நம்மளும் படிக்கிறோம், இதே வசனம் தான், ஆடுறாங்க, அப்படியே நடுங்குறாங்க. ஏன்? வசனம் மேட்ரு கிடையாது, நல்லா கவனிங்க. திருக்குர்ஆனுடைய வசனம் வார்த்தை விஷயம் அல்ல, அதை சொன்னவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் என்று வரும்போது அதை அல்லாஹ்வை பற்றி நினைத்து, அல்லாஹ்வை புரிந்து, அல்லாஹ்வை உணர்ந்து அந்த கட்டளைகளை அத்தனை பெரும் மதிப்பு மிக்கதாக அவர்கள் அணுகினார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களும் தாக்கங்களும் புரட்சிகளும் ஏற்பட்டதற்கு அடிப்படை காரணம். அல்லாஹ் என்றால் யார் என்பதை ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் உணரவில்லை என்றால் என்ன தெரியுமா நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு இலகுவாக இருக்குதோ அதை மட்டும் செய்வோம். தொழுகை, உதாரணத்துக்கு தொழுகைங்க, தொழுகிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, தொழுகிறதுனால எனக்கு எந்த இழப்பும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லையா, அதுல எந்த பிரச்சனையும் வராது, அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். நோன்பு வைக்கிறதுனால எனக்கு எந்த இழப்பும் இல்லையா, நஷ்டம் இல்லையா, அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். எந்த நன்மையை நான் செய்யும் போது எனக்கு இழப்பு ஏற்படுகிறதோ, கஷ்டம் ஏற்படுகிறதோ, சிரமம் ஏற்படுகிறதோ, ஒன்று அந்த நன்மையை செய்வதற்கு நான் யோசிப்பேன், இல்லை என்றால் அந்த நன்மையை நான் செய்ய மாட்டேன். எப்ப? அல்லாஹ்வை புரியாட்டி. நான் சொன்னது யாரு? இது எனக்கு கஷ்டமா இருக்குதோ, பாரமா இருக்குதோ, சிரமமா இருக்குதோ, சொன்னது யாரு? ரப்பாச்சே, இறைவனாச்சே. இதற்காக அல்லாஹ் கேள்வி கேட்பானே என்று அல்லாஹ்வை பற்றி நான் புரியவில்லை என்றால் எனக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அதை நான் செய்வேன், எனக்கு எது சிரமமாக இருக்குதோ அதை செய்ய மாட்டேன். தொழுகிறதுல எனக்கு சிரமம் இல்லை, நோன்பு வைக்கிறது எனக்கு சிரமம் இல்லை, அதுல எந்த பாதிப்பு வராது, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். எதுல எனக்கு சிரமமா இருக்குது? காசை கொடு, சம்பாரிச்ச காசுல தர்மம் கொடு, அள்ளி கொடு, ஏழைகளுக்கு கொடு, வறியவர்களுக்கு கொடு, அண்டை வீட்டாருக்கு கொடு, சகோதரர்களுக்கு கொடு, எல்லாத்துக்கும் எடுத்து கொடு. இவன் நினைப்பான், என்ன எல்லாத்துக்கும் எடுத்து கொடு, எனக்கு வேணும்ல, அவனுக்கு கொடு, இவனுக்கு கொடு, கொடு கொடுன்னா எனக்கு வேணும்ல. இப்ப என்ன பண்றது? கொடுக்கவும் வேணும், எனக்கும் வேணும். என்ன பண்ணலாம்? இந்த 10 ரூபா வச்சுக்க, இந்த 50 ரூபா வச்சுக்க, 100 ரூபா வச்சுக்க, நீ கொடுப்பா, நான் உனக்கு தரேன். காசை கொடு, கொடுத்தால் உன்னுடைய பொருளாதாரம் குறையும் நீ நினைக்கிறியா? கவலைப்படாத, அதை நான் வளர்க்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நீ கொடு, உன்னுடைய பொருளாதாரத்தை நான் வளர்க்கிறேன், அதிகப்படுத்துறேன், உனக்கு அதுல பரக்கத் செய்கிறேன், விசாலத்தை தரேன். சரிதான், இப்ப வேணாம். இது என்ன? அல்லாஹ்வை தெரியல, சொன்னது ரப்பாச்சேங்க. இறைவா நீ சொன்ன பிறகு எனக்கு என்ன? இந்த அப்படி போ, அது எந்த இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நான் வழங்கியதிலிருந்து தர்மம் செய்யுங்கள். உன்னுடைய பொருளாதாரம் நீ சம்பாதிக்கிறல, உனக்கு எப்படி தெரியும்? நான் தானே கஷ்டப்படுறேன், நான் தானே கடன் நடத்துறேன், நான் தானே வியாபாரம் செய்யறேன், நான் தானே உழைக்கிறேன், நான் சம்பாதிச்சது தானே என்று நீ நினைப்ப. அல்லாஹ் சொல்றான், நீ சம்பாதிக்கல, உனக்கு நான் கொடுத்தேன், அதுல இருந்து கொடு.
ரப்பு கொடுக்கிறான், அவன் கொடுக்க சொல்றான், கொடுத்துட்டு போ. இது எப்ப வரும்? அல்லாஹ்வை பற்றி புரியும் போதுதான் வரும். நீங்க நல்ல இந்த விஷயத்தை இப்படியே நீங்க ஒப்பிட்டு பாருங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு வந்து கொட்டுறாங்க. இவ்வளவுதான், என்கிட்ட இருக்கிற மொத்த உணவே இவ்வளவுதான், இந்தாங்க அல்லாஹ்வின் தூதரே. என்னுடைய மொத்த சொத்தே இதுதான், இந்தாங்க அல்லாஹ்வின் தூதரே. உங்களுக்கு விரும்பியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது என்று வசனம் இறங்க உடனே ஒரு நபித்தோழர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, பைருவாங்கிற தோட்டத்தை தான் நான் விரும்புறேன், அதை தயவு செய்து என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? இதெல்லாம் என்ன நான் கேட்க, இதெல்லாம் எப்படி சொன்னாங்க? இந்த வரலாறுலாம் நம்ம கேட்கிறோம்லங்க, கேட்கிறோம், அதை யோசிக்கிறோம், அதற்காக கண்ணீர் விடுகிறோம், அது தனி சப்ஜெக்ட், ஓகே. அது மாதிரி ஏன் நம்மளால செய்ய முடியல? அவர்கள் புரிந்தார்கள், சொன்னது ரப்பு, அல்லாஹ் சொல்லிட்டான் கொடுக்க சொல்லி, அதுக்கு மேல என்கிட்ட அது எதுக்கு கொடுக்கறாங்க? போர்க்களத்திலே உயிரை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னான், கொடுக்கிறார்கள். அப்ப என்ன விஷயம்னா, சொன்ன செய்தி அங்கே கவனிப்பல்ல, சொன்னது யார்? இறைவன், ரப்பு, ரஹ்மான். அதை நாம் ஆழமாக புரிய வேண்டும், அதை உணர வேண்டும். இறைவன் யார், அல்லாஹ் என்றால் யார் என்பதை அதிகம் அறிய வேண்டும். ஒரு அற்புதமான, அப்படி அறியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா போகும்? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். நம்முடைய வாழ்க்கை இறைவன் யார் என்பதை, அல்லாஹ் என்றால் யார் என்பதை உணராவிட்டால் என்னுடைய வாழ்க்கை எங்கே எப்படி போய் முடியும் என்பதற்கு திருமறை குர்ஆனில் ஒரு அற்புதமான ஒரு வசனம், ஒரு சம்பவம். அந்த சம்பவத்திலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், முனாஃபிக்குகளும் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, முனாஃபிகின்கள் நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை முனாஃபிகின்கள் எப்படி பார்த்தார்கள், முஸ்லிம்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஒரு அற்புதமான ஒரு வசனத்திலே இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம், வஇது யகூலுல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் சொன்னார்கள். எப்போது சொன்னார்கள்? அஹ்ஸாப் என்கிற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், நபிகளாரை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த எதிரிகள் எல்லாரும் கை கோத்துக்கிட்டான். யூதர்கள், முஸ்லிம்களை அழிக்க காத்து கொண்டிருந்த காஃபிர்கள் என்று ஒட்டுமொத்த படையும் ஒன்று திரண்டு எப்படியாவது நபிகளாரை கொல்ல வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை வேறொருக்க வேண்டும் என்று கூடிவிட்டார்கள், குழுமி விட்டார்கள், கூட்டமாக திரண்டு விட்டார்கள். அவர்களை எதிர்த்து நின்று தாக்குவதற்கான ஆயுதமோ பலமோ ஆற்றலோ முஸ்லிம்களுக்கு இல்லாத சூழ்நிலையிலே அந்த கூட்டத்தார் வருகிறார்கள் என்ற தகவல் கேட்டவுடனே முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், இது யகூலுல் முனாஃபிகூன், முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரல், எவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவர்கள் சொன்னார்கள், மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஏமாற்றத்தையே நமக்கு வாக்களித்து விட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, தூதர் சொன்னாங்க என்று போர்க்களத்துக்கு நீங்க வந்துட்டீங்களே, உங்களுக்கு ஏமாற்றம் தான், உங்களுக்கு நஷ்டம் தான், உங்களுக்கு அழிவு தான், நீங்க அழிய போறீங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்க எப்படி சமாளிக்க முடியும்? இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்கள் எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? அல்லாஹ்வுடைய பேச்சை, அல்லாஹ்வின் தூதர் பேச்சை கேட்டு வந்தீங்களே, உங்கள் அனைவருக்கும் அழிவுதான் ஏற்பட போகிறது. முனாஃபிக்கின்களும் உள்ளத்திலே நோய் உடையவர்களும் இந்த வார்த்தையை சொன்னார்கள். போர்க்களத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பல போர்க்களத்தில் இஸ்லாமிய படை ஜெயித்திருக்கிறது, கனிமத்து பொருட்களை பெற்றிருக்கிறது, யுத்த களங்களிலே வெற்றி வாகையை சூடி இருக்கிறது. அதையெல்லாம் கேட்டு இந்த யுத்தத்திலே நம்ம ஜெயிச்சிடலாம், நிறைய கனிமத்து பொருள் நமக்கு கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு இந்த யுத்த களத்துக்கு வந்தீங்களே, பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறார்கள், உங்கள் கதை முடிக்கப்பட்டது, இனி உங்களால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்று முனாஃபிகீன்கள் அந்த கூட்டத்தை பார்த்து கதறுகிறார்கள், பதறுகிறார்கள், கத்தி ஊரை கூட்டுகிறார்கள். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? இது முனாஃபிகீன்களுடைய வார்த்தையா? இங்க மூமின்களுடைய வார்த்தையை சொல்றான். சுப்ஹானல்லாஹ். யுத்த காலத்தில் வந்தாச்சுங்க, எதிரிகள் வந்துட்டாங்க. இவர்கள் நினைத்ததை விட பல மடங்கு எதிரிகள் ஆயுத பலத்தோடு ஆட்பலத்தோடு வந்து நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் மரணத்தினுடைய வருகையை அப்படியே வாசலிலே கண் கொண்டு பார்க்கிறான். மரணம் வருவது அப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அவனுக்கு.
அந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, வலம்மார் அல் முஃமினூனல் அஹ்ஸாப், இந்த பெரும் கொண்ட பேர் படையை, பெரும் கூட்டத்தை மூமின்கள் கண்டபோது அவர்கள் சொன்னார்கள், காலு ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, இதைத்தான் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தார்கள், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் உண்மையை சொல்லிவிட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதைத்தான் எங்களுக்கு சொன்னார்கள். பெரும் கொண்ட படை வரும் என்றார்கள். அவர்களோடு மோதி எங்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இறைவனுடைய வார்த்தையை மெய்ப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்களே, ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, அப்படியே அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது, அவர்களுடைய நம்பிக்கை அதிகரித்தது, அவர்களுடைய கட்டுப்படுதல் அதிகரித்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய பார்வையை சொல்றான். இது எப்படிங்க நடந்துச்சு? போருக்கு வாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அழைப்பு கொடுக்கிறாங்க. முனாஃபிகீன்களும் வருகிறார்கள், மூமின்களும் வருகிறார்கள். ஆனால் மூமின்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வாக்களித்ததை நாங்கள் கண்டுவிட்டோம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்றார்கள். முனாஃபிகீன்கள் பதறா கதறா, நம்ம ஏமாந்துட்டோம், நாம மோசம் போயிட்டோம், நாம அழிய போறோம். எங்க பிரச்சனை? அந்த வந்த அழைப்பை முஸ்லிம்கள் மூமின்கள் இறைவனுடைய வார்த்தை என்று பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரப்பு சொல்லிட்டான், இதுக்கு பேர என்ன? ஒரு முஸ்லிம் இப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், அவன் வாழ்க்கை அப்படியே மாறிடுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கட்டளையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒரு முஸ்லிம் உணர்ந்து விட்டால் அவன் வாழ்க்கை புரட்சியாக மாறிவிடும், பேர் எழுச்சியாக மாறிவிடும். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை பற்றி எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறானோ, எந்த அளவுக்கு இறைவனுடைய தன்மைகளை தெரிந்து கொள்கிறானோ, இறைவனை நெருங்க 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 அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் உபதேசம் எல்லாம் அவனுக்கு தேவையில்லைங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை, இறைவனுடைய அதிகாரத்தை, இறைவனுடைய ஆற்றலை ஒரு முஸ்லிம் தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக உருப்போட 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 அல்லாஹ் அவனையும் அவனுடைய உள்ளத்தையும் எப்படி மாற்றுவான் தெரியுமா? இறைவன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நடுநடுங்கிவிடும். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஈமான் கொண்டவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக புரட்டி விடும் என்கிறான் இறைவன். எப்ப இது நடக்கும்? எப்ப நடக்கும்? அவனை தெரிஞ்சிருக்கும், ரஹ்மானை புரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ் என்றால் யார் என்பதை நாம் விளங்கியிருக்க வேண்டும். அப்போது இறைவனை பற்றிய ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தை நடுங்க வைத்துவிடும். அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்றால் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை நமக்கு தரான். மனித சமுதாயத்திற்கு இறைவன் குர்ஆனை வழங்கியதற்கு 1000 காரணங்களை சொல்லலாம். அதில் முக்கியமான முதன்மையான பிரதான காரணம் அல்லாஹ் என்றால் யார், அதைத்தான் நீ தெரிஞ்சுக்கணும். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ. இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பயபக்தி உடையோருக்கு, இறைவனை அஞ்சக்கூடியவருக்கு தான் இது நேர்வழி காட்டும். அந்த இறையச்சம் எப்படி வரும்? இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை படித்தால் வராது. இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று புரியணும். குர்ஆனை படிக்கிறதுனால இறையச்சம் வராது. ஏன்? குர்ஆனை எத்தனையோ பிரபலங்கள் படிக்கிறாங்களே, பெரும் பெரும் சாமியார்கள் படிக்கிறாங்களே, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் படிக்கிறாங்களே, பெரும் பெரும் எழுத்தாளர்கள் படித்திருக்கிறார்களே, படித்தவர்களுக்கெல்லாம் இறையச்சம் வராது. இந்த வார்த்தை இது இறைவனுடைய வார்த்தை என்று நீ எப்போது உணர்கிறாயோ அப்போது உனக்கு இறையச்சம் வரும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பேசுறான், இறைவனுடைய கட்டளை இது. திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க சகோதரர்களே, உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டிய வசனம். இறைவன் பேசுகிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை ஒரு மலையின் மீது நாம் அருளி இருப்போமையானால், பெரும் கொண்ட மலை தொடர்களின் மீது இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களை நாம் அருளி இருப்போமையானால்,
ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக அந்த மலையே ஆடி சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும் என்கிறான் இறைவன். அப்படின்னா குர்ஆனுடைய வார்த்தைக்கு வெயிட் இல்ல, அந்த வார்த்தையை சொன்னவன் யார்? அந்த மலை நினைக்குமா, ஆஹா அல்லாஹ்வுடைய கட்டளை என்னால் செய்ய முடியாமல் இருக்கின்றேனே, நாளைக்கு இறைவன் இதை பற்றி என்னிடத்தில் கேட்பானே என்று அந்த மலை ஹாஷியம் முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக வெடித்து சிதறிவிடும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, வத்தில்கல் அம்சாலு நலிரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். இந்த உதாரணங்களை மனிதர்களுக்கு நாம் சொல்கிறோம், ஏன் தெரியுமா? யோசிச்சு பார். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீ கையில வச்சுக்கிட்டு இறைவனை பற்றி புரியாமல் நீ எப்படி இருக்கிறாய்? அல்லாஹ் என்றால் யார் என்பதை நீ உணர்வாயானால், இறைவனுடைய வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையை நீ படிப்பாயானால், அதன் அடிப்படையில் சிந்திப்பாயானால், செயல்படுவாயானால் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாறிவிடும். ஒரு மலை எப்படி இருந்த இடம் காணாமல் மாறி போய் விடுகிறதோ அதுபோல உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்றான் இறைவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே ஒரு தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே அக்பிர்னி அம்ரன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய காரியங்களை, இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை, இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? லா அஸ்அலு அன்ஹு பஅதக், உங்களுக்கு பிறகு வேறு எந்த மனிதனிடத்திலும் நான் கேட்கக்கூடாது, அப்படி இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்றார். எல்லா இஸ்லாத்தினுடைய A to Z எல்லாத்தையும் நீங்க விளக்கமா, விபரமா, நிதானமா, பொறுமையா எனக்கு விளக்கி சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரை என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒற்றை வார்த்தையிலே பதிலளித்தார்கள், ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகி, அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், அதிலே உறுதியாக நீங்கள் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இதை எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து இந்த ஹதீஸை உங்களுடைய உள்ளத்துல கொண்டு வந்து வச்சிங்கன்னு வைங்க, அதனுடைய வார்த்தையினுடைய வலிமையே வேற. அல்லாஹ்வை நம்பு, அதுதான் சரியாக, முறையாக, ஆழமாக, தீர்க்கமாக, தெளிவாக படைத்த இறைவன் என்றால் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய தன்மை என்ன என்பதை ஒரு முஸ்லிம் ஆழமாக தன்னுடைய உள்ளத்திலே பதிய வைக்க அந்த எண்ணம், அந்த சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே உறுதியை தரும். அந்த உறுதிதான் ஒட்டுமொத்த இஸ்லாமே என்றார்கள். இப்ப இதற்கான ஒரு பயிற்சியை நாம் எடுத்து இறைவனை பற்றிய தேடுதலோடு, இறைவனை பற்றிய சிந்தனையோடு திருமறை குர்ஆனை நாம் அணுகினோமேயானால் இறைவன் என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார் என்பதை நம்மால் திருமறை குர்ஆனின் வாயிலாக உணர முடியும். அதை அறிந்து அதன் அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடுகளை சீரமைக்க எல்லாம் உள்ள இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு